ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது. பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் சாப்ட் ஆனியன், 1/2 கப் மில்க், கறி லீவ்ஸ், சால்ட், சீசனிங்க்கு சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எக்ஸை உடச்சி ஊற்றிடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 எக்ஸையும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். அடுத்து 1/2 கப் பால் நம்ம ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த எக் டைல்யூட்டடாக ஆகும், இல்லைனா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிறைய எக்ஸ் தேவைப்படும் ஆம்லேட் பண்ணுறதுக்கு, ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு. அடுத்து சீசனிங்க்கு நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர். பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லிஸ் கூட போட்டுக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறன்றனால க்ரீன் சில்லிஸ் போடலை, ஏன்னா அவளுக்கு எடுத்துகிட்டு சாப்பிட தெரியாதுன்றனால நான் பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கறி லீவ்ஸ் அண்ட் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்க 1 கப் ஆனியன் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆம்லேட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. பேனை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் இல்லைனா பட்டர் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஆம்லேட்டுக்கு தேவையான எக்கை அந்த ஆம்லேட் மிக்சர்லேருந்து எடுத்து கல்லில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்து அதை 2 சைடும் லைட்டாக இது மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ தட் அந்த எக்கோட கொஞ்சம் மிக்சர் ப்ரெட்டோட 2 சைட்லேயும் படுற மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ரொம்ப சிம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ முட்டை நல்லா ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு சைட்ஸில் இருக்க அந்த ஆம்லேட்டை ஃபோல்ட் பண்ணி திரும்பி ப்ரெட் மேலேயே நம்ம ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அது மாதிரி கேர்ஃபுல்லாக 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி வச்சுடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆம்லேட் உடையுது, ஏன்னா நான் கொஞ்சம் தின்னான ஆம்லேட் தான் போட்டிருக்கனால எனக்கு உடையுது. நீங்கள் கொஞ்சம் திக்காக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்ட் பண்ண வரும். பட் ஆனால் உங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி என்னோட பர்சனல் ஃபீலிங் அந்த ஆம்லேட் கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா ஒரு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிடும் போதே பயங்கர ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் நான் தின்னாக தான் விட்ருக்கேன் ஆம்லேட். அதனால தான் எனக்கு கொஞ்சம் உடையுது. ஸோ இது மாதிரி நல்லா எல்லா சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 ப்ரெட்டையுமே அப்படியே ஃபோல்ட் பண்ணி மீதி எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா உள் சைடு தள்ளிவிடுங்க. தள்ளிவிட்டு இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் தவாவில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கனாலே நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கெச்சப் இல்லைனா க்ரீன் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை நீங்கள் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதாக உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.